விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காத நடிகர் விஜய் அனைவருக்கும் பொதுவானவராக எப்படி இருக்க முடியும் என கேள்வி எழுப்பிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், விஜயின் அரசியல் பயணம் முதல் கோணம் முற்றிலும் கோணல் என்பதைப் போல இருக்கிறது என கருத்து தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவரின் 74வது பிறந்த நாளை கடந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி கொண்டாடினார். பிரதமரின் பிறந்த நாளை பல்வேறு தரப்பினரும் பாஜகவினரும் விமர்சையாக கொண்டாடினர். அதேபோல் சென்னை அடுத்த கொலப்பாக்கத்தில் இயங்கி வரக்கூடிய தனியார் பள்ளியில் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவி பிரஸ்லி ஷிக்கைனா இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்தை 800 கிலோ தானியங்களை கொண்டு 11 மணி நேரம் தொடர்ந்து வரைந்து உலக சாதனை படைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உலக சாதனை படைத்த மாணவி பிரஸ்லி ஷிக்கைனாவை சந்தித்து அவருக்கு வாழ்த்து சொல்லவும் அவர் வரைந்த ஓவியத்தை காணவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கொலப்பாக்கத்தில் இருக்கும் அந்த தனியார் பள்ளிக்கு நேரில் சென்றார். அங்கு ஓவியத்தை பார்த்துவிட்டு மாணவிக்கு வாழ்த்து தெரிவித்த எல் முருகன் பிறகு அந்த பள்ளி வளாகத்தின் வெளியே செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய எல் முருகன், ஒரு தமிழன் பிரதமராக வர வேண்டும் என நடிகர் மக்கள் நீதி மய்ய தலைவருமான கமல் கூறியதை வரவேற்கிறேன். என்னுடைய ஆசையும் அதுதான் என்றார். தேசிய மதுவிலக்கை ஏற்ற மத்திய அரசு முன்வர வேண்டும் என திருமாவளவன் கூறியிருக்கிறாரே என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதில் அளித்த அவர், முதலில் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை கொண்டு வரட்டும், அப்புறம் இந்தியாவை பற்றி பேசட்டும். இதேபோல் சென்னையில் அளித்த வேறொரு பேட்டியில் பல்வேறு விஷயங்கள் குறித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசினார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பதி லட்டு கலப்பட விவகாரத்தில் இந்தியாவிலேயே தரமான ஆய்வகத்தில் ஆய்வு நடந்திருக்கிறது. அந்த ஆய்வில் உண்மை கண்டறியப்பட்டுள்ளது. இது பக்தர்களின் மனதை புண்படுத்தி இருக்கிறது. கோயிலில் மக்களின் மனது புண்படும்படி நடந்துள்ளார்கள் என்றார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருப்பதால் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், காங்கிரஸ் கட்சி உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து நடிகர் விஜய் குறித்து பேசிய அவர், விஜய் கட்சி ஆரம்பித்து முதல் விழாவாக விநாயகர் சதுர்த்தி விழா வந்தது. இந்த விழாவிற்கு குறைந்தபட்சம் வாழ்த்து சொல்வார் என்று அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் வாழ்த்து சொல்லவில்லை. அதற்கு மாறாக அந்த கொள்கைக்கு புறம்பாக இருக்கக்கூடிய ஈவேரா பிறந்த நாளில் மரியாதை செலுத்துகிறார். விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு வாழ்த்து சொல்லாதவர் எப்படி ஒரு பொதுவான நபராக இருக்க முடியும்? விஜய் வருகையை பார்த்து திமுக தான் பயப்படுகிறது என்றார். மேலும் தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கையார் சிறைப்பிடிப்பது தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், கடல் சீற்றத்தால் மீனவர்கள் வழிமாறி செல்கிறார்கள், அதை எப்படி தடுக்க முடியும்? கடலில் ஏதேனும் சுவர் கட்டியுள்ளனரா? அதை மீறி செல்பவர்களையும் நாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம் என்றார். அதேபோல் தற்போது விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கும் இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை குறித்த கேள்விக்கு பதிலளித்த எல் முருகன், இது அண்டை நாட்டினுடைய சமாச்சாரம். அந்த நாட்டில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களை வாழ்த்துவதுதான் நமது நாட்டின் பாரம்பரியம். யார் வெற்றி பெற்றாலும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் இந்தியா நட்பு நாடாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார்.